எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலிருந்து சிந்திக்க இருக்கின்றோம். இந்த யோவான் 4:24 என்ன சொல்கிறது? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். God is spirit and those who worship him must worship in spirit and truth. பிரியமானவர்களே, இந்த வசனமானது இயேசு கிறிஸ்துவானவரும் சமாரிய ஸ்திரீயும் சந்தித்து உரையாடுகின்ற பின்னணியை சார்ந்ததாக இருக்கிறது. அங்கேதான் கிறிஸ்துவானவர் இந்த திருவசனத்தை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இங்கே நாம் கவனிக்க போவது தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து தான் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இங்கே தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்றான தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்ற குணாதிசயத்தை பற்றி நாம் காண்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதின் அர்த்தம் அல்லது பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்ற குணாதிசயமானது 5 முக்கியமான உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக உள்ளது காணப்படுகிறது. அந்த 5 முக்கியமான உண்மைகள் எவையெனில், 1, இறைவன் அல்லது தேவன் உருவமற்றவர். பிரியமானவர்களே, இந்த தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்கிற குணாதிசயத்தின் முதல் முக்கியமான உண்மை தேவன் உருவமற்றவர் என்பதுதான். தமிழிலே ஒரு அழகான பாடல் செய்யுள் இருக்கிறது. அதனுடைய கடைசி வரியானது இவ்விதமாக இருக்கிறது: இல்லா அருவானை யார் அறிவார், தானே உருவாகி தோன்றானேன். இல்லா அருவானை யார் அறிவார், தானே உருவாகி தோன்றானேன். இதனுடைய பொருள், இறைவனுக்கு உருவமில்லை, அவர் அருவமாய் இருக்கிறார். உருவத்திற்கு எதிர்ப்பதம்தான் அருவம் என்பது. உருவமில்லாத அந்த இறைவனை அல்லது தேவனை யார் அறிய முடியும்? அவரே ஓர் உருவத்தில் தன்னை மனித குலத்திற்கு காட்டாவிடில் அவரை யாருமே அறிய முடியாது. ஏனென்றால் இறைவனுக்கு உருவம் இல்லை. நாம் வழிபடுகின்ற தொழுது கொள்ளுகின்ற நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்கு உருவம் இல்லை என்பதை நாம் நம்முடைய மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உருவத்தில் இருந்தாரே என்று சொன்னால், அவர் மனிதர்களோடு தொடர்பு கொள்ள வந்தபடியினாலே அவர் ஓர் உருவத்தை எடுத்தார். ஆனால் இறை தத்துவத்தில் நாம் பார்க்கும் பொழுது இறைவனுக்கு உருவம் இல்லை. ஆகவே ஆவியாய் இருக்கிறார் என்பது இறைவன் உருவம் இல்லாத அருவமாய் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. இரண்டாவதாக, தேவன் சர்வ வியாபியாக, அதாவது எங்கும் இருப்பவராக, எங்கும் நிறைந்திருப்பவராக அவர் இருக்கிறார் என்பதை இந்த ஆவியாய் இருக்கிறார் என்பது குறிக்கிறதாய் உள்ளது. அவர் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அதாவது நான் உருவத்தில் இருக்கின்ற நான், ஒரு இடத்திற்கு உட்பட்டிருக்கின்ற நான் மதுரையிலிருந்து மற்றொரு இடத்திற்கு நான் செல்ல வேண்டும். ஆனால் இறைவன் அப்படி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் இங்கே இருக்கும் அதே நேரத்தில் அங்கேயும் இருக்கிறார். அதைத்தான் சர்வ வியாபகத்தன்மை, எங்கும் நிறைந்திருக்கின்ற வியாபகம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஒன்றை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்: இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பது தவறான கூற்று. அப்படியானால் நாம் அணிந்திருக்கும் பாதரட்சைகளில் இருப்பாரா? நம்முடைய
ஆடைகளில் இருப்பாரா என்றால் இல்லை, அது தவறான கூற்று. ஆனால் இங்கே வருகின்ற சர்வ வியாபகத்தன்மை என்பது அவர் எங்கும் இருக்கிறவராய், அதாவது எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லாதவராய் இருக்கிறார் என்பதை இந்த சர்வ வியாபகத்தன்மை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சர்வ வியாபகத்தன்மையைத்தான் ஆவியாய் இருக்கிறார் என்பது விளக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது முக்கிய உண்மை யாதெனில், தேவனை ஒரு நேரத்திற்குள்ளாக கொண்டு வரவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. இது ஆவியாய் இருக்கிறார் என்பதின் மூன்றாவது உண்மையாய் இருக்கிறது. தேவனை ஒரு நேரத்திற்குள்ளாக கொண்டு வரவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. அவர் நேரத்திற்கு கட்டுப்படுகிறவர் அல்ல, அல்லது நேரத்திற்குள் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் காலங்களை கடந்தவர். தமிழிலே தேவனுக்கு அழகிய ஒரு பெயர் உண்டு, கடவுள். கடவுள் என்று சொன்னால் காலங்களை கடந்து நிற்பவர். அவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்றெல்லாம் இல்லை. அவருக்கு எல்லாமே கடந்த காலம்தான். ஆகவே இறைவனை ஒரு நேரத்திற்குள்ளாக கொண்டு வரவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. அதைத்தான் இந்த ஆவியாய் இருக்கிறார் என்பது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. நான்காவது இதனுடைய உண்மை என்னவெனில், தேவனை ஓர் இடத்திற்குள்ளாக அடைக்க முடியாது. அவரை நேரத்திற்குள்ளாகவும் கட்டுப்படுத்த முடியாது, கொண்டு வரவும் முடியாது. தேவனை ஓர் இடத்திற்குள்ளாகவும் நாம் அடைக்க முடியாது. ஏனெனில் அவர் இடம் கொள்ளாதவர், அவர் எல்லையற்றவர். இந்த உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் எல்லைகள் உள்ளன. கடலுக்கு எல்லை உண்டு, நிலப்பரப்பிற்கு எல்லை உண்டு, நம்முடைய வீட்டிற்கு எல்லை உண்டு, நமக்கு எல்லை உண்டு, அனைத்திற்கும் எல்லை உண்டு. இந்த உலகத்தில், இந்த அண்ட சராசரத்தில் எல்லையற்ற ஒருவர் இறைவன் மட்டுமே. ஆகவே இறைவனை ஒரு இடத்திற்குள்ளாக அடைக்க முடியாது. அதைத்தான் இந்த ஆவியாய் இருக்கிறார் என்பது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் சாலமோன் ஞானி இறைவனுக்காக ஓர் ஆலயத்தை கட்டிவிட்டு அவருடைய ஜெபத்திலே அவர் குறிப்பிடுகிறார். 1 ராஜாக்கள் 8:27 அதை பார்க்கிறோம். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி. அப்படி இருக்க இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று அங்கே சொல்கிறார். ஆகவே தேவன் எல்லையற்றவர் என்பதை நம்முடைய மனதிலே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது உண்மை, ஆவியாய் இருக்கிறார் என்பதின் ஐந்தாவது உண்மை, ஆவியாய் இருக்கின்ற தேவனை நம்முடைய ஆவியின் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். இதுதான் இந்த உண்மைகளிலேயே, தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதின் உண்மைகளிலேயே மிகவும் சிறப்பான, நமக்கு லாபமான, மிகவும் உன்னதமான ஒரு காரியம். ஆவியாயிருக்கின்ற அவரை, இறைவனை நம்முடைய ஆவியின் மூலமாக எப்பொழுதும், எந்த நேரத்திலும், எந்த இடத்திலிருந்தும் தொடர்பு கொள்ள முடியும். ஏனென்றால் ஆவிக்கு நேரமோ இடமோ அவசியம் இல்லை. ஆகவே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆவியின் மூலமாக ஆவியாய் இருக்கின்ற அந்த இறைவனை, ஜோதியை நாம் எங்கிருந்து வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். அவரோடு பேசலாம், அவரை துதிக்கலாம், அவருக்கு நன்றிகளை செலுத்தலாம், நம்முடைய விஷயங்களை அவரிடத்திற்கு கொண்டு செல்லலாம், அவரை தரிசிக்கலாம். இது தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்ற காரியத்தின் 5 உண்மைகளிலேயே மிகவும் சிறந்த, ஆகச் சிறந்த ஓர் காரியம் என்று நாம் சொல்ல முடியும். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் உருவமற்றவர், அவர் சர்வ வியாபி, அவரை ஒரு நேரத்திற்குள்ளாக கட்டுப்படுத்த முடியாது, அவரை ஒரு இடத்திற்குள்ளாக அடைக்க முடியாது. ஆவியாய் இருக்கிற அவரை நாம் நம்முடைய ஆவியின் மூலமாக எந்த இடத்திலிருந்தும் எப்பொழுதும் தொழுது கொள்ள முடியும். ஆகவே நாம் நம்முடைய ஆவியாய் இருக்கின்ற இறைவனை நம்முடைய ஆவியின் மூலமாக வாரத்தின் முதல் நாளாகிய அவர் கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்த நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமல்ல, வாரத்தின் 7 நாட்களிலும்
நம்முடைய ஜீவன் நமக்குள் உள்ள மட்டும் அவரை எப்பொழுதும் எந்த இடத்திலிருந்தும் ஆராதிக்க முடியும், அவரை மகிமைப்படுத்த முடியும். ஆகவே இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்ற இதை நாம் பயன்படுத்துகிறோமா, நமக்கு லாபமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறோமா என்பதை சிந்திப்போம், செயல்படுவோம். தேவநாம மகிமைக்கென்றே நம்முடைய வாழ்க்கையை கட்டமைப்போம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.